ஹாய் ஆல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாரி கட்டிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா கொலுக்கு தான் போகிறோம். நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா வீட்லேயும் கொலு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம போகலைன்னா எப்படி? நம்மளும் போயிடலாம். நம்ம ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோம், வாங்க பார்க்கலாம். இவங்க வீட்டில் வீடு ஃபுல்லாக கொலுவில் நிரப்பி வச்சுருப்பாங்க. அவ்வளோ கொலு பொம்மைகள் அழகழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. தீமுக்கு தகுந்த மாதிரியும் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பொம்மையும் ஒரு ஸ்டோரி சொல்லும். அது மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அது அழகாக கதையோட பாட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எங்களுக்கு. வருஷம் இவங்க பாரம்பரியமாக அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க. சாமி சிலையிலேருந்து குட்டி குட்டி சொப்பு ஜாமான்லேருந்து அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. சாமி சிலை மட்டும் இல்லாமல் ப்ளே கிரவுண்ட் மாதிரி, கோயில் மாதிரி, ஸ்கூல் ப்ராஜெக்டில் எப்படி செய்வாங்களோ அவ்வளோ அழகாக ஒன்றொன்றையும் செய்கிறாங்க. இது ஒன்றொன்றையும் பொறுமையாக செய்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு எனக்கே தெரியல. புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிச்சு. பெருமாளை சூப்பராக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தார் பெருமாள். பெருமாளோட ஒரு பார்ட் ஸ்டோரியை அவர் கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே கதையோட ஃபுல்லாகவே இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. எங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. கொலு பார்த்துட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சு. டாடா பாய்.